இயேசு சொல்கிறார், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை திருத்தூதர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்கிறார். ஆங்கிலத்திலே பீஸ் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை, அமைதி என்று நாம் குறிப்பதெல்லாம் போர் இல்லாத நிலையை தான், சண்டை சச்சரவு இல்லாத நிலை, பிரச்சனைகள் இல்லாத நிலை. ஆனால் இயேசு தருகிற அமைதி இந்த உலகம் சார்ந்தது அல்ல, அது நம் உள்ளம் சார்ந்தது. தீயோனோடு போராடி கொண்டே இருக்கிறோம், பாவத்தோடு போராடி கொண்டே இருக்கிறோம். இயேசு இரவு உணவின் போது முடிவிலே தந்தையானவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை தீயோரிடமிருந்து காப்பாற்றும் என்று வேண்டுகிறார். தீமையை எதிர்த்து போராடி நன்மையை பற்றி கொள்ளுகின்ற பொழுது கிடைக்கின்ற நிறைவு ஒரு அமைதி. அதையும் தாண்டி ஒவ்வொருவரும் பாவத்தோடோ பாவ இயல்புகளோடோ பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடோ உறவு சிக்கல்களோடோ தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த தடுமாற்றமெல்லாம் மாறி நிறைவு வர வேண்டும். இந்த தடுமாற்றத்தோடு கூட கடவுளுடைய அருளிலே அந்த அமைதியை அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை தான் இயேசு கொடையாக கொடுக்கிறார். அந்த அமைதி அன்பிலே முடிவில்லா வாழ்விலே பரிசாக போய் முடியும். அந்த அமைதிக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் இந்த வார்த்தைகள் சொல்லி குருவானவர் மக்களுக்காக ஜெபிக்கிறார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுக்கு தீமையிலிருந்து விடுதலையும் அமைதியும் தாரும் என்று ஜெபிக்கின்றோம். அதன் பிறகுதான் திவ்ய நற்கனை வாங்குகின்றோம். அந்த ஜெபத்தை தனி அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். இயேசுவோடு இணைவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. அமைதி உங்களோடு உரித்தாகுக.